வந்து பார்பி ஹவுஸ் தான் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இது ஹார்டாக டிசைன் பண்ணால் அந்த இப்போ கெஸ்ட் ரூம் ஆயிடுச்சு. ஏன்னா கெஸ்ட்டு வந்தால் தங்க இருக்கிறதுக்கு வந்து பாத்ரூமு. பாருங்க, நான் இன்னும் டப்பில் செட் பண்ணல, டப் செட் பண்ணோம். பாருங்க, டாய்லெட் மட்டும் இருக்கு. வாங்க கார் பார்க்கிங் காமிக்கிறேன். பாருங்க, டபுள் சைட் எப்படி வச்சு பாருங்க. இந்த கார் பார்க்கிங்கில் ரெட் கலர் கார். சரி வாங்க, இந்த பார்பி ரூம் போகலாமா? இது இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்பி ரூம். பாருங்க, பார்பி டூ டிஸ்டர்ப் பண்ணலன்னா பாருங்க, நாய்க்குட்டி ஒரு வீடு. என் பார்பி பேர் என்ன தெரியுமா? சோஃபியா. உங்கள் பார்பி பேர் செக் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பார்பியோட சும்மா விளையாட்டுக்கு மேட். ஆமாம், பார்பியோட வந்து ப்ரோ கமெண்ட் பண்ணால் ஒரு நைட்டி, பார்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பால், நெக்ஸ்ட் இயரிங்ஸ். வாங்க வண்டிட்டு பார்த்தீங்களா? நானே ட்ரெஸ் நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்களா? யோகா பண்ண முடியும். வந்து இப்படி உக்காரலாம், இதோ இப்படி கை எப்படி வேணாலும் மடிச்சுக்கிறான், இதோ இப்படி மடிச்சுக்கிறான். பாருங்க, நெக்ஸ்ட் என் பார்பியோட பெட் அட்டை, அதில் கீ செயின்னு தக்கானியா, இதோ இப்படி ஓப்பன் பண்ணிட்ட கீ செயின். அம்மா அது ஒரு டெடி மிஸ்டர் பேர் எப்படியே தேடி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இதை தட்டி வச்சுருக்கோம். அம்மா பார்த்தீங்களா? மேலே அதுக்கு உக்காந்து பாதி மேலே உக்காந்து இது. நெக்ஸ்ட் பக்கத்தில் பூ தொட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் பார்பி ஹவுஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் பார்பி பேர் அம்மா உங்கள் பார்பிக்கு என்ன செஞ்சுக்கலையோ சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணிட்டு போங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என் பார்பி ஹவுஸ் சொல்ல முடியாது, ஒரு டாய் ஹவுஸ் தான் காமிச்சேன். ஏன்னா எல்லாமே டாய்ஸ் தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சின்சான் கை வந்துச்சு. சரி, லைட் ஆயிடுச்சு. இப்போ தூங்க வைக்கலாம். எத்தனை டாய்ஸ் பார்த்தீங்களா? இதான் மெயின் கேரக்டர். இதை பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 பேரும் தெரியாதுன்னா இது பேர் தான் தெரியாது. டெடி. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே மேலே வச்சுன்னு இதான் ரயில்வே ட்ராக்னு வச்சு இப்படி சுற்றின்னு போகலாம். இது ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பாருங்க, பெரிய கால் இது. ஆனால் இது ரிமோட் கார் தான். எல்லாருமே இந்த மாதிரி வச்சுக்கணும். அம்மா ரிமோட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் நான் இப்போதைக்கு சும்மா தான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நானும் என் தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க பார், பக்கத்துலேயே வீடு, அது பக்கத்துலேயே வீடு. ஐயோ, எப்படியாச்சும் சேஃபாக செட்டபிள் எங்கே வேணால் தூக்கின்னு போய் நீங்களாம் எந்துக்கிறோம். இவங்க தான் சொன்னேன், ஒன்று கச்சி ஃபார்ம் வச்சு இது கூட வச்சுட்டு அட்டையாரம் ரெண்டு தூக்கின்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, ஐயோ சரி இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டின்னு போனோம். சரி, அப்புறம் இதை படிக்க வச்சுக்கலாம். தூக்கலாங்களா? அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது? இப்போ என் பாடி தூக்கி தூங்குற டைம் 4 மணி 5 மணி 4. சரி, இங்கே வந்து இதை பாருங்க, ரயில்வே ட்ராக். இது நல்லா ஜம்பிங் ட்ராக்கா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. எங்கள் அக்கா தான் கழிச்சு விட்டா ஃப்ரெண்ட்ஸ். போய் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் எழுச்சி எங்கள் அக்கா தான் எது காலி பண்ணி கீழே போக சொல்லிட்டேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே வந்துட்டேன். நான் ஈஸி நல்லா காமிச்சிருப்பேன். என் தம்பி தான் இந்த ஐடியா கொடுத்தா. ஃபர்ஸ்ட் நான் இந்த கத்து இருக்குல்ல, அதுக்கு தான் நோய்ச்சி வச்சிருந்தேன். இந்த பாருங்க, இப்போ சோனிக் வந்து எங்கள் அக்கா திடீர்னு போனேன். அவங்க நானும் அப்படியே காட்டாதா? பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃபெராரி கார் உண்டோட நான் தைச்சி. ஃபெராரி கார் ரொம்ப காஸ்ட்லி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சீப்புடா. இது ரெட்டு தான் உங்களுக்கு ஃபெராரி கார். உங்களுக்கு இதில் 2 எது பிடிச்சிக்குதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ப்ளூ கலர் இதுனா ப்ளூ கலர் ஹார்ட் பண்ணுங்க, இதுனா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த Black கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிங்க் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். பை.